மாணவர்களின் பாதுகாப்பிற்கும் உரிமைக்கும் அதிகப்படியான முக்கியத்துவம் அளிக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருப்பதாக துணை அமைச்சர் எம் குலசேகரன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். பள்ளி ஆசிரியர்களிடத்தில் மீண்டும் பிரம்பினை வழங்க அரசு முன்வர வேண்டும் என்கிற முன்மொழிவு தற்போதைய நடைமுறைக்கு சரியாக இருக்காது என்று அவர் கூறினார். கடந்த காலங்களில் தாம் பள்ளி மாணவராக இருந்தபோது ஆசிரியர்களிடம் அடி வாங்கிய மாணவன்தான். பள்ளியில் ஆசிரியர் தன்னை அடித்ததை வீட்டில் சொன்னால் ஆசிரியர் அடிக்கும் அளவிற்கு தவறு செய்திருக்கிறார் என்று கூறி வீட்டிலும் தமக்கு அடிவிடும் என்று குறிப்பிட்ட அவர், அது அன்றைய காலம் என்றும் அதே காலத்தில் நாம் இப்போது இல்லை என்பது நடைமுறை என்றும் குலசேகரன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். பள்ளி மாணவர்கள் கல்வி கற்பதற்கான அடிப்படையான சூழலை உருவாக்குவதிலும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதிலும் மடானி அரசு உறுதியாக இருப்பதாக அவர் கூறினார். அதேவேளை ஆசிரியர்களும் பள்ளி நிர்வாகமும் மாணவர்களுக்கு ஏற்படும் சிக்கலை தவிர்க்க வேண்டிய முதன்மை நபர்களாக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் ஆசிரியர்களை குறை கூறவும் ஆசிரியர்களை இழிவுபடுத்தவும் எந்த ஒரு குற்றச் சம்பவங்களையும் அரசு ஏற்காது என்று சட்ட நிர்வாக சீர்திருத்த துணை அமைச்சருமான அவர் நாடாளுமன்றத்தில் விளக்கமளித்தார். Selain dari itu, saya nak kongsi satu hal lah. Lebih kurang saya bila di sekolah primary, saya dipukul oleh guru. Saya percaya sampai hari ini tidak ada asas langsung menggunakan rotan dan sebagainya. Bila saya balik ke rumah, saya memberitahu bapa saya pukul saya pula. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.